இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பிட தெரியுமா? இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளச்சோறு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்ச குழம்பு என்ன குழம்பு தெரியுமா? நல்லா இந்த மாவத்தல் இருக்கலாம், மாவத்தல் போட்டு நல்லா காரசாரமாக வெந்தய குழம்பு வச்சுருக்கேன். இதில் இன்றைக்கி கருவாட்டு குழம்பு வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு என்னவோ அது தோணலை. சரி மாவத்தல் போட்டு வெந்தய குழம்பு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதே வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு முட்டைக்கோஸ் போட்ட கூட்டு. ஏன்னா வெந்தய குழம்பு நல்லா காரமாக இருக்கா, அதனால கூட்டுக்கு காரம் இல்லாமல் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நேற்று வச்ச உருண்டை குழம்பு. ஒரு 2 உருண்டையும் குழம்பு மிச்சமாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு இருக்குது. நேற்று வச்சதில் ஒரு முட்டையும் கொஞ்சம் குழம்பு மிச்சம். அதுதான் இப்போ சாப்பிட்ணும் நான். ஏன்னா காலி பண்ணணும்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழையது கொஞ்சம் கிடக்கு. அதுக்கப்புறம் நமக்கு எப்பவும் போல தான் கடுங்காப்பி போட்டு வச்சுருக்கலாம். கடுங்காப்பி கொஞ்சம் கிடக்கு. இன்றைக்கி அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா குழம்பு பற்றிலாம் 3 குழம்பு இருக்குது. ஒரு கூட்டு, 3 குழம்பு, சோறு செமையாக இருக்கும். இன்றைக்கி ஒரு வெட்டு வெட்டிட வேண்டியதானே.